குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று பொள்ளாச்சியில் போதை ஒழிப்பு என்பதை வற்புறுத்தி வி த லீடர்ஸ் சார்பாக ஒரு மாபெரும் மாநாடு நடைபெற்றது. அது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக திகழும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், அதற்காக திரளாக வந்த, அலையலையாக வந்த, கடல் போல் வந்த இளைஞர்களின் ஆதரவும் மக்கள் செல்வாக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு எந்த அளவில் இருந்தது என்பது பத்திரிகைகள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையாகும். ஆனாலும் அதிலே திரு அண்ணாமலை அவர்கள் ஆற்றிய உரையை தொடர்ந்து ஒரு சில சர்ச்சைகள் எழுந்துள்ளன. அதற்கான விளக்கத்தை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காகவே இந்த காணொளி. முதலில் ஒரு சின்ன சர்ச்சை, ஒரு ஒன்றுமில்லாத விஷயத்தை பெருசுபடுத்துகிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நான் ஒரு ஹிந்து, நான் தினமும் விபூதி வச்சுட்டு தான் நான் ஒரு சொட்டு தண்ணியை கூட நான் குடிக்கணும்னா கூட விபூதி வச்சுட்டு தான் குடிப்பேன். ஆனால் நான் பொது தொண்டு ஆற்ற வேண்டும் என்று நான் வெளியே வந்து விட்டேன் என்றால், நான் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது என்னுடைய ஜாதியையும் மதத்தையும் உள்ளே பூட்டி வைத்து விட்டு வருவேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய, இன்னைக்கு அது ஒரு சர்ச்சையாக இருக்குது. அப்படின்னா அண்ணாமலை இந்துக்களுக்கு எதிராக செயல்பட போகிறாரா, இந்து ஆதரவு கருத்து நிலைப்பாட்டிலிருந்து மாறுகிறாரா அப்படின்னு. இதற்கு அவரே விளக்கம் சொல்லியிருக்கிறார். இதில் புதுசாக நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தெரியாத மாதிரி ஒரு சிலர் இதை ஒரு பிரச்சனையாக்குறாங்க. என்ன சொல்கிறாரு, நான் ஹிந்து, நெற்றியில் விபூதி வைப்பேன், வச்சுட்டு தான் நான் தண்ணி கூட சாப்பிடுவேன்னு சொன்ன ஒரு மனுஷனை நீங்கள் ஹிந்துவான்னு கேட்குறதுக்கு யார் என்ன மாதிரி ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? அதே போல் இன்னொன்று அவரும் சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் நீ இந்தியனா தமிழனா அப்படின்னு மோத விட்டு பார்க்குற அந்த திராவிட போக்கு போல் நான் பெருமை மிகுந்த இந்தியன், அதில் என்னுடைய தமிழகம் இந்தியாவில் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்கு அவர் என்ன விளக்கம், எந்த கருத்தில் சொல்கிறாரோ அதுதான் இந்த இடத்துக்கும் பொருந்தும். அதே சமயம் அவர் மதத்தை மட்டுமில்லை, என்னுடைய ஜாதி அடையாளத்தையும் அதில் நான் பூட்டி விட்டு தான் வருவேன் அப்படிங்கிறார். அப்போ இவங்க திறந்துட்டு வரணும்னா அவர் ஜாதியையும் சேர்த்து தூக்கிட்டு வரணும்னு இவங்க விரும்புகிறாங்களா என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, திரு மோடி அவர்கள் 2014 முதல் முறையாக பிரதமரான பொழுது அவர் ஆற்றிய முதல் உரையில் என்ன சொல்கிறார், என்னுடைய வேத புத்தகம் என்பது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறார். அப்படின்னா மோடி அவர்கள் வேதத்தை இழிவு செய்து விட்டார் அப்படின்னு கருத்து கொடுக்க முடியுமா? ஆகையினால இது ஏதோ அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் பேச்சில் ஏதாவது ஒரு குத்தம் குறை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு பூதகரமான பிரச்சனையாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்தது, இன்னும் ஒரு சிலர் பெரிய மேதாவிகள் தங்களை ஒரு தேர்தல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதில் முதலாவது அவங்க சொல்கிறது, அதில் நக்கலாக வேற ஒன்று சொல்கிறார். நமக்கெல்லாம் வயலும் வாழ்வும் கிளாஸ் எடுத்தார் தெரியுமா அப்படின்னு. ஏன், அவர் தன்னை ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், ஆடு வளர்த்த குடும்பம், இன்றைக்கும் நான் ஆடு வளர்க்குறேன், விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னதுனால உடனே இவருக்கு அவர் வயலும் வாழ்வும் கிளாஸ் எடுத்துட்டாராம். அப்போ நீங்கள் இது வரைக்கும் என்ன கிளாஸ் எடுத்தீங்க? கணபதி ஹோமம் எப்படி பண்ணணும்னு கிளாஸ் எடுத்தீங்களா? என்ன நக்கல் உங்களுக்கு வேண்டி கிடக்கு? எதை மீன் பண்ணி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? திருப்பி கேட்டால் உங்களுக்கு அது குத்துது இல்லையா? அந்த குத்தல் அடுத்தவனுக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ரெண்டாவதாக, கொஞ்சமாவது நன்றி இருக்கணுங்க. ஏன் பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டாரோ, அவர் கூட நிறைய பிஜேபிக்காரர்கள் வந்தாங்களாம். சரி, எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலேருந்து வெளியே அதிமுகன்னு ஆரம்பிக்கும் பொழுது அவர் கூட யார் சேர்ந்தாங்க? லோக்தள், கம்யூனிஸ்டில், காங்கிரஸில் இருந்தால் சேர்ந்தாங்க. திமுகவிலேருந்து தான் வருவாங்க. ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலைவர் விலகி வருகிறார் என்றால் அந்த கட்சியில் அவரோடு பணியாற்றிய தொண்டர்கள் தான் அங்கேருந்து வருவாங்க. இதில் என்ன பெரிய விசேஷம் இருக்குது? என்னமோ ஆளை வச்சு ஆள் பிடிச்சாரு, பூச்சாண்டி பேர் ஆளை பிடிச்சிட்டு போனார்னு இவர் சொல்கிறாரு. இந்த அனலிஸ்ட்டு என்ன லாஜிக்கில் அவர் பேசுகிறாரு? சரி, நன்றி வேணும்னு சொல்கிறாரு. அந்த நன்றி கட்சிக்கும் இருக்கணும், தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர்களுக்கும் இருக்கணும். யார் அண்ணாமலையுடைய பின்புலம் என்ன? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர், சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, இந்த முதல் 3 ரேங்கில் வரக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இருந்த ஒரு தலைவர்.
அவர் அதை தூக்கி போட்டுட்டு வந்திருக்காருன்னா அதை நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டாமா? என்னமோ கட்சி தான் அவருக்காக தூக்கி வளர்த்ததுன்னா கட்சிக்காக அவர் எதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஆக அது மட்டுமல்ல, அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்து இவ்வளவு கட்சி அவரை கொண்டாடியதோ அதற்கு மேலும், அந்த கொண்டாட்டத்துக்கு மேலும் அவர் வந்து பிரதிபலனாக செஞ்சோற்றுக்கடன் ஆற்றிவிட்டு தான் வெளியே வந்திருக்கிறார். கட்சி தலைமையை விமர்சனம் பண்ணி வரல. இந்த கட்சிக்குள்ள இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க இருக்குங்க பாருங்க, பணியாரத்தில் ஓட்ட என்ற பெரிய அனலிஸ்ட், உங்களை மாதிரி ஆளுங்களை எதிர்த்து தான் அவர் வெளியே வந்திருக்கிறார். அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்றார். அவர் ஏன் அதிமுகவோடு கூட்டணிக்கு போகலைன்னா, கூட்டணியில் இருந்திருந்தால் 8 சீட்டு தான் கிடச்சிருக்கும். அதற்கான பணம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தேர்தல் செலவுக்கு. 23ல் தனியாக நின்னா நிறையா பணம் வந்திருக்குன்னு. இப்போ புரியுதா யாருடைய புத்தி எங்கே இருக்குங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆகையினால இன்னொன்று, இது விவரம் தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன். பிஜேபி கட்சியில் கட்சி தலைவரிடம் பணம் கொடுக்கப்படுவதில்லை. அமைப்பு செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வருவார். அந்த ஆர்எஸ்எஸ் மூலமாக அந்த பதவிக்கு வரக்கூடியவர். அவரும் சேர்ந்து தான் இதில் முடிவெடுக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக ஏதோ அந்த 23 வேட்பாளர்களுக்கான கட்சி பணம் இவருக்கு வந்ததாகவும் அவர் அது கையாடல் செய்து விட்டாரே அப்படியே நாசுக்காக சொல்கிறாராம். அப்போது யார் மனசில் இந்த பணம்ங்கிற ஒரு கருத்து இருக்குது? அவர் மனசில் தான் இருக்குது. ஆகையினால் உங்களுக்கு எடப்பாடி அவர்களுடைய செருப்பு ருசியாக இருக்குது என்றால் நீங்கள் அதை நக்கி பிழைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அதற்காக மற்றவர்களையும் அதுபோல் நீங்கள் நினைக்காதீங்க. அண்ணாமலை போதை எதிர்ப்புக்காக இதை நடத்துகிறாருன்னு அந்த நெறியாளர் கேட்கும்போது, அவர் கூட இருக்கிறவங்களே போதை தண்ணி அடிக்கிறவங்க, எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த நெறியாளரே சொல்கிறார், சார் நம்ம தனி மனித விமர்சனம் வேண்டான்னு. அப்போ நான் கேட்குறேன், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அவங்க தண்ணி அடிக்கும் பொழுது நீங்கள் சோடா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்களா? இல்லை சைட் டிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்லை வெளியே நின்று எட்டி பார்த்தீங்களா? கூட்டணியில் இருக்கும் பொழுது தேவையில்லாத கருத்துக்களை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது ஏன் இவர் செல்ல வேண்டும்னு. சரி, அதே கூட்டணியில் இருக்கும் பொழுது அதே எடப்பாடி நீட்டுக்கு எதிராக மத்திய சர்க்கார் தான் இந்த நீட்டை கொண்டு வந்தது, அதை நாங்கள் எதிர்ப்போம்னு தொடர்ந்து பேசினார். அன்னைக்கெல்லாம் இந்த அனலிஸ்டுடைய வாய் எங்கே போச்சு? இல்லை காது கேட்கலையா? எடப்பாடி அது மாதிரி பேசுனது இவர் காதில் கேட்காம போயிருச்சா? தன்னை மீண்டும் மீண்டும் அனலிஸ்ட்டு, நான் சர்வே பண்ணேன், இது அன்னைக்கே நான் அண்ணாமலைகிட்ட சொன்னேன்னு சொல்கிறாரு. இவர் எந்த வகையான அனலிஸ்ட்டு? இது வரைக்கும் எத்தனை அனாலிசிஸ் கொடுத்துருக்கிறார்? அதில் ஏதாவது ஒன்றாவது இது வரைக்கும் அது சரியாக நடந்திருக்குதா அப்படிங்கிறதை அவர் தான் விளக்கணும். எங்களுக்கு நல்லா தெரியும், இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வாசகர்களுக்கும் நன்றாக தெரியும். சம்மந்தமே இல்லாமல் மொட்டத்தளங்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி அந்த 24 தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் ஏன் பாமகவுக்கு கொடுத்தீங்க, தூத்துக்குடி ஏன் தமாகவுக்கு கொடுத்தீங்க? நான் இன்னொரு கேள்வியை நான் சேர்த்தே கேட்குறேன். விருதுநகர் தொகுதியை எதுக்கு நீங்கள் ராதிகா சரத்குமாருக்கு கொடுத்தீங்க? ஒரு வருஷம் அங்கே பேராசிரியர் ராம சீனிவாசன் வேலை செஞ்சார். அவரோட சேர்ந்து நானும் அவர் கூட சேர்ந்து தொகுதியாக போனேன்னு. இது வந்து ஏன் இதுக்கு அண்ணாமலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அதில் இருந்த அன்னைக்கு அந்த தேர்தல் காலத்தில் இருந்த எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியும். தெரிந்து கொண்டே இவர் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்கிறார். இல்லைன்னா இவருக்கு எதுவுமே தெரியல, அளந்து விடுறார். 2022 உள்ளாட்சி தேர்தலில் என்னங்க ஜெயிச்சாரு? 2 சீட்டு, 2 வார்டு கோயம்புத்தூர்லேருந்து. முழு பூசணிக்காயை நீங்கள் சோத்தில் புதைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பூசணிக்காயை நீங்கள் தேட வேண்டியதில்லை. 308 வார்டு கவுன்சிலர்கள் வந்திருக்கிறாங்க. நகர்ப்புற ஊராட்சி தேர்தலில் முனிசிபல் கார்பரேஷனில் 22 வார்டுக்கும், முனிசிபாலிட்டிக்கு 56 வார்டுக்கும், டவுன் பஞ்சாயத்தில் 230 வார்டு சீட்லையும் பிஜேபி ஆதரவு பெற்றவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 308 சீட்டு. இவர் அந்த 308 அப்படியே மறைச்சிட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் 2 அதுக்கு கோயம்புத்தூர் பக்கம் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு தானே தலைவராக இருந்தார், தமிழ்நாடு பிஜேபிக்கு தானே தலைவராக இருந்தார், கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளராக இருந்தாரா? எதற்காக கோயம்புத்தூரை மட்டும் கணக்கு பார்க்கணும்? அண்ணாமலை மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று ஒரு சிலருக்கு வைத்தறிச்சல். இவர்களெல்லாம் யார் என்றால், பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு புலியை பார்த்து தாங்களும் அதே போல் அவர் 350 கோடி அடித்தார், நம்ம ஒரு 35 கோடியாவது அடிக்கலாம்னு நினைக்கக்கூடிய பூனைகள் சூடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சூடு நமக்கு வலிக்கப் போவதில்லை, அவர்களையே திருப்பி தாக்கும் என்பதை பணிவோடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.